புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடந்த சில மாதங்களாகவே பாமகவில் அப்பா மகன் சண்டை உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் ராமதாஸுக்கு இரண்டாவது மனைவி இருக்காங்களா, இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்ட்டு உடன் பிறப்புகள் அதிர்ச்சியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு மிக பெரும் அதிர்ச்சியான செய்தியாக ராமதாஸுக்கு மூன்றாவது மனைவி இருக்கு, அன்புமணியை போலவே இன்னொரு மகன் இருக்கான் அப்படின்ற மாதிரியான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. 1000 கோடி சொத்து, மாதம் 25 லட்சம், ராமதாஸினுடைய இரண்டாவது மனைவி சுசிலாவுடைய டிமாண்ட் அப்படின்ட்டு இரண்டாவது மனைவி, மூன்றாவது மனைவி, அன்புமணியை போலவே ஒரு மகன் அப்படின்னு ராமதாஸ் பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் ஒரு புறம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில், மறுபுறம் ராமதாஸின் இரண்டாவது மனைவி என்று சொல்லக்கூடிய சுசிலா குறித்த விவகாரங்கள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் சொத்து விவகாரம்தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி மோதல்ல சிக்கி தவிக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது 2023க்கு முன்பு வரை கட்சியில் குடும்பத்தினர் அல்லாதவர்களுக்கு தான் பாமக தலைவர் பதவியை கொடுத்து வந்தார். அந்த வகையில் ஜி.கே. மணி தலைவராக இருந்த நிலையில் கட்சியின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இளைஞரணி தலைவராக இருந்த தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸை தலைவராக்கினார். தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி இடையே உறவு சுமூகமாக சென்று கொண்டிருந்த நிலையில தான் மக்களவை தேர்தலின் போது பெரிய பிரச்சனையே வெடித்தது. சௌமியா அன்புமணியை தர்மபுரியில் போட்டியிடக்கூடாது என ராமதாஸ் வலியுறுத்தியும் வற்புறுத்தியும் போட்டியிட அன்புமணி சொல்லியிருக்கின்றார். மிக குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் சௌமியா அன்புமணி தோல்வி அடைந்தாங்க. இந்த நிலையில் அடுத்தடுத்து வன்னியர் சங்கம் பாமக நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் அன்புமணி ராமதாஸ் இடையேயான மோதல் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதனுடைய உச்சபட்சமாக வன்னியர் சங்க மாநாட்டுக்கு முன்னதாக அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததோட அவரை செயல் தலைவராகவும் ஆக்கினார் ராமதாஸ் அவர்கள். அதன் பிறகு அன்புமணியினுடைய ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டாங்க. இப்படியான பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்க அன்புமணி பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர், அடுத்த ஆண்டு வரை பதவியில் தொடர்வேன் அப்படின்ட்டு தீர்மானத்தையும் நிறைவேற்றினார். அதற்கு போட்டியா ராமதாஸ் தரப்பும் பொதுக்குழுவை கூட்டியது. இந்த விவகாரம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய மனைவி சரஸ்வதியுடன் திருமண நாளை கொண்டாடினார் ராமதாஸ் அவர்கள். 60வது திருமண நாளை கொண்டாடி இருக்கார். அது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வாழ்த்துகள் குவிந்து வந்தது. இந்த வாழ்த்துகள் குவிந்து வந்த நிலையில தான் திடீர்னு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக கடந்த வாரம் ராமதாஸ் தன்னுடைய இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படக்கூடிய சுசிலாவுடன் 50வது திருமண நாளை கொண்டாடினார். அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர விடுதியில் சுசிலாவின் குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. தன்னிடம் செவிலியராக பணியாற்றியவரையே ராமதாஸ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற தகவல் அப்போதுதான் வெளி உலகிற்கு பரவ ஆரம்பித்தது. இதனால் ராமதாஸ் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. பலரும் கழுவி ஊத்தினாங்க. இந்த நிலையில் அந்த புகைப்படங்களை வெளியிட்டது சுசிலா தரப்பினர் தான் அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விவரம் அறிந்தவர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிறு வயதிலிருந்து ராமதாஸுடன் தான் சுசிலா இருக்காங்க. பழுத்த அரசியல்வாதியுடனான பயணம் அவருக்கு அரசியலையும் கற்றுத்தந்தது. சில விவகாரங்களில் ராமதாஸுக்கு ஆலோசனையும் சொல்லி வந்தவங்க தான் இந்த சுசிலாவாம். இந்த நிலையில் கட்சியில் அன்புமணியின் ஆதிக்கம் அதிகமாவதால்
தன்னால் தைலாபுரத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது அப்படின்றது தான் சுசீலாவுடைய எண்ணமாக இருந்திருக்கின்றது. காடு வெட்டி குருவைப் போல தன்னையும் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்துல தான் கட்சியின் கட்டுப்பாட்டை முழுக்க முழுக்க தன் பக்கம் கொண்டு வர ராமதாஸை பயன்படுத்தி கொண்டார் என்கிறது அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியின் தகவல். அதற்கு ஜி.கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடந்தை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ராமதாஸ் ஆதரவு என சொல்லி கொண்டாலும் அவர்களை இயக்கியது என்னவோ சுசீலா தானா. மேலும் சென்னை மாதவரத்தில் பிரபல பள்ளி ஒன்று இருக்கின்றது. அதன் மதிப்பு இன்று 1000 கோடிக்கு மேல் இருக்குமா. பராமரிப்பு தொகையாக சுசீலா குறிப்பிட்ட தொகையை பெற்று வருகிறார். இந்த நிலையில தான் நிரந்தரமாக அந்த பள்ளியை தன் பெயருக்கு மாற்றவும் 25 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையாக வேண்டும் அப்படின்றது சுசீலாவின் கோரிக்கையாக இருக்கு. அதற்கு ராமதாஸ் குடும்பம் ஒப்புக்கொள்ளாததால தான் ராமதாசுடன் திருமண நிகழ்வு புகைப்படங்களை எடுத்து அதனை வெளியிட்டிருக்கிறார் சுசீலா அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் புகைப்படங்கள் வெளியானது ராமதாஸுக்கு தெரியாது எனவும் தற்போது குடும்பத்தினர் மூலமாக அதனை தெரிந்து கொண்ட ராமதாஸ் கடும் கோபத்தில் இருக்கின்றார் அப்படின்ற தகவலும் தற்போது தான் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த விவகாரம் ஏற்கனவே தெரிந்தது தான் அப்படின்னாலும் புகைப்படங்கள் வெளியானதால ராமதாஸின் குடும்பத்தினர் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது மனைவி விவகாரம் வெளி உலகத்திற்கு இதுவரைக்கும் தெரியாது. இப்போ தெரிந்துட்டதால ராமதாஸினுடைய அரசியல் இமேஜ் அப்படியே அதல பாதாளத்திற்கு சரிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நிலை போய்கொண்டிருக்க மிக முக்கியமான புள்ளி ஒருவர், ராமதாஸுக்கு 3வது மனைவியும் இருக்காங்க. அந்த 3வது மனைவிக்கு மகனும் இருக்காங்க. அந்த மகன் அன்புமணியை போலவே இருப்பார் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதிர வச்சிருக்கிறாரு. இந்த 3வது மனைவி விவகாரத்தை வெளியிட்டது யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய CN ராமமூர்த்தி அப்படின்றவர் இந்த அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன பல விஷயங்கள் மிக பெரும் பூதாகரமாக தற்போது வெடித்திருக்கின்றது. அதாவது ராமதாஸ் அவர்கள் 1965ஆம் ஆண்டு சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டார். சரஸ்வதி 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். அப்போது ராமதாஸ் அவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ராமதாஸ் சுசீலாவை திருமணம் செய்து கொள்ளாமலேயே அவருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தாராம். ஒரு கட்டத்தில் சுசீலாவின் தாயார் வேறு ஒருவருக்கு அவரை திருமணம் செய்து வைத்து விட்டார். சுசீலா திருமணமானவுடன் திருவண்ணாமலைக்கு சென்றுட்டாங்களாம். திருமணமான அன்றைய தினம் இரவே ராமதாஸ் ஆள் வைத்து சுசீலாவிற்கு தாலி கட்டி கூட்டி வந்திருக்கிறாரு. இது எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம், எப்படியாப்பட்ட ஒரு நிலை காதல் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. இவர்கள் இருவரும், அதாவது சரஸ்வதி சுசீலா தவிர ராமதாஸிற்கு 3வது ஒரு மனைவியும் இருக்காங்க. அந்த பெண், அந்த 3வது மனைவி அறந்தாங்கியை சேர்ந்தவங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் 2 மகளும் இருக்காங்க. அவருடைய மகனை பார்த்தா அன்புமணியை போலவே இருப்பார். அவருக்கும் அந்த பெண்மணிக்கும் ராமதாஸுக்கும் பிறந்த மகன்தான் அவர். ராமதாஸின் 3 மனைவிகளும் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ராமதாஸின் 3வது மனைவி தான் தென் தமிழ்நாட்டின் நிர்வாகிகளை நீக்குவது, சேர்ப்பது எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காங்க. மற்றவர்கள் காதலித்தா நாடக காதல் என்று ராமதாஸ் சொல்கிறாரு. ஆனால் அவர் செய்தால் தவறு இல்லையா? ராமதாஸுக்கு 3வது மனைவி இருப்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கு. 3வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளையும் அவர்தான் படிக்க வைக்கிறாரு. அவரின் மகனுக்கு அறந்தாங்கியில் மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறாரு. சுசீலா தான் வட தமிழ்நாட்டிற்கு கண்ட்ரோல். ராமதாஸின் 3வது மனைவி தென் தமிழ்நாட்டிற்கு கண்ட்ரோல். இது பாமகவின் பழைய நிர்வாகிகள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்ட்டு மிக பெரும் அதிர்ச்சியான தகவலை அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கட்சியில் பெரும் பிரச்சனையே ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2வது மனைவி வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் 3வது மனைவி இருப்பது இன்னும் பலருக்கும் தெரியாமலே இருக்கின்றது.
இப்படி ராமதாஸ் அவர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த 1, 2, 3 அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வெளியே முழுசாக தெரிய ஆரம்பிச்சதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன அப்படின்றது அவங்களே யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் அப்படின்றத எல்லோரும் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ராமதாஸ் திருமண விவகாரத்தை பற்றியும் 2வது மனைவி 3வது மனைவி இருக்காங்க, அன்புமணியை போலவே இன்னொரு மகனும் இருக்காரு அப்படின்னு பல திடுக்கிடும் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராமதாஸ் அவர்களை பற்றி பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.